எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்ற வசனம் சொல்லுகிறது. நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், நமக்கு வீட்டை சுற்றிலும் முள் வேலி ஒரு பாதுகாப்பு வேலி அடைச்சிக்கிறோம். சிலர் கம்பி வேலி வச்சு பாதுகாப்பாக அடிச்சிருவாங்க. சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. வசதி உள்ளவங்க காம்பவுண்ட் சுவர் பண்ணி அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பதிச்சு வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு பாதுகாப்புக்கு நாய் வச்சுருப்பாங்க. எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வந்தால் அதை காலி பண்ணுறதுக்கு பூனையாக வளர்ப்பாங்க. சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு வீடு காம்பவுண்டுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு இத்தனையும் பயன்படுத்துவார்கள். தேசத்தை எடுத்துக்கொண்டால் இராணுவ பாதுகாப்பு, மிலிட்ரி பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு, விமான பாதுகாப்பு, இப்படி நிறைய பாதுகாப்பு இருக்கிறது. நம்ம இருதயத்தை பாதுகாக்கணும்னா இதே போல் நம்ம கண்ணை பாதுகாத்துக்கணும், தவறானதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம நாக்கை பாதுகாத்துக்கணும், தவறானதை பேசக்கூடாது. தவறானதை பார்க்கக்கூடாதுன்ற கண்ணை பாதுகாத்துக்கணும். தேவையில்லாத கேட்டு அதனால் இருதயம் கெட்டு போகாமல் அதை நம்ம கேட்கக்கூடாது. இப்படிலாம் காற்று நம்ம நடந்தோம்னு வச்சுக்கலாம், கரெக்டாக நம்ம இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. சாதாரண ஊற்று புறப்பட்டாலே வண்டி, வாகனம், குடம், பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. ஜீவ ஊற்று புறப்பட்டால் இப்படிலாம் நம்ம இருதயத்தை காற்று நம்ம நடந்தோம்னா நம்ம இருதயத்திலேருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். இப்படியாப்பட்ட ஜீவ ஊற்று நம்ம இப்படிலாம் நம்ம காற்று கவனமாக நம்ம இருதயத்தை பாதுகாத்து நடத்தினோம்னா ஜீவ ஊற்று நம்ம இருதயத்திலேருந்து புறப்படும். சாதாரண தண்ணியே விட மாட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு போவாங்க, குடகுடமாக பிடிச்சிட்டு போவாங்க, எனக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜீவ ஊற்று புறப்பட்டால் ஏசாயா புத்தகத்தில் சொல்லுவது போல் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். என்ற வசனம் நம்பலிலே நிறைவேறும். ஒரு திரள் கூட்ட ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த நம்மளாலேயும் முடியும். ஆனால் இருதயத்தை காத்து கொள்ளணும். இங்கே தான் நம்ம அடிக்கடி தோற்று போகிற காரியங்கள் தான். கவனத்தோடு நடந்தால் அப்படி நடக்கும். எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்குது, நம்ம தான் விட்டுறோம். எல்லாவற்றையும் இறைவனுடைய பாதத்தில் வைத்து அவரிடத்தில் ஏசப்பாக்கிட்ட வேண்டுவோம், ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா.